நிந்தை மாறும். 1 தீமோத்தேயு 4:10. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். தன் மகனை கணவனில்லாத சூழ்நிலையில் வறுமை நிலையிலும் நன்கு வளர்த்து பெரிய மருத்துவராக உயர்த்த வேண்டும் என்று கனவு கண்ட விதவை தாயாரின் மனக்கண்களுக்கு முன் 5ஆம் வகுப்பு பயிலும் மகன் கண்ணீர் மல்க கூறிய வார்த்தை அத்தாயாரை மிகவும் வேதனைப்படுத்தியது. காரணம், எல்லோரும் வடுவச்சியின் மகன் என்று தன் தாயாரின் அலங்கோல முகத்தை வைத்து அவனை அடையாளப்படுத்தியதால் நான் என்னை பள்ளிக்கு கல்வி பயில செல்ல மாட்டேன் என்று கூறினான். அவன் அருகே சென்று அவனை சமாதானப்படுத்திய தாய் தான் வடுவச்சி என அழைக்கப்படுவதன் காரணத்தை எடுத்து கூற ஆரம்பித்தால், அவன் குழந்தையாயிருந்த போது திடீரென்று இவர்கள் இருந்த குடிசையில் தீ பற்றி எரிய ஆரம்பித்தது. வெளியே தண்ணீர் எடுக்க சென்றிருந்த அந்த ஏழை தாய் தொட்டிலில் கிடந்த தன் குழந்தையை காப்பாற்ற தன் உயிரையும் உடலையும் துச்சமென மதித்து பொருட்படுத்தாதபடி பத்திரமாக தீயிலிருந்து மீட்டெடுத்ததின் காரணத்தை அறிந்த சிறுவன் தன் தாயின் நிந்தையை நீக்க தொடர்ந்து படித்து தன் தாயின் கனவை நனவாக்கி ஒரு பெரிய மருத்துவரானான். அது மட்டுமல்லாமல் தன் தாயின் முகத்தை அறுவை சிகிச்சை செய்து தன் ஊரார் வியக்கும் வண்ணம் அழகாக்கி தன்னை பெற்றவளின் மனதை குளிராக்கினான். இந்த உலகையே தம் ஒரே வார்த்தையால் உண்டு பண்ணின தேவன் இந்த முழு மனுக்குளமும் மீட்பு பெற நிந்தனைகளையும் அவமானங்களையும் ஏற்று சிலுவையில் தன் இன்னுயிரை மாய்த்தார். காரணம், நம் ஒவ்வொருவரின் நிந்தனைகளும் மாறி நாம் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே. நாம் ஆண்டவரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கும் போது கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று ஏற்றுக்கொள்ளும் நம்மை பார்த்து ஆண்டவராக மகிழ்கிறார். என் அருமையான என் அன்பு உள்ளங்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன் பாலகனாய் அவதரித்த தெய்வம் ஒரு இளைஞனாய் இந்த உலகத்தில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டாரே. எத்தனையோ நிந்தனைகளும் அவமானங்களும் அவரை தேடி வந்தது. எச்சில் துப்பப்பட்டது, காரி உமிழ்ந்தார்கள். பல்வேறு விதமான சவால்களை எதிர்கொண்டாலும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய், நமக்கு வருகிற நிந்தையை மாற்றும்படியாய், அழகில்லாமல் இருக்கிற நம்மை அழகாக்கும்படியாய், ரட்சிப்பை தரும்படியாய் அவர் தன்னையே பலியாய் கொடுத்தாரே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் பிறருக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.